பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமே, சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இதை கேட்கும்போது நமக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும். சகலவும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். யாருக்கு நடக்கும், எப்போது நடக்கும், என்ன செஞ்சா நடக்கும் என்று நம்ம மேல பார்க்கும்போது, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள், யார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மேல மெய் அன்பு வைத்திருக்கிறார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் யார் உண்மையான பற்றோடு இருக்கிறார்கள், எப்படி இருக்க முடியும், எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பு காட்டுகிறேன் என்று நாம் வெளிப்படுத்த முடியும்? இந்த உலகத்துல கூட நம்ம அன்பு வச்சிருக்கிறவங்களுக்காக எதையும் நம்ம செய்வோம். அன்பு வச்சிருக்கிறவங்க எதை சொன்னா அதை நம்ம செய்து முடிப்போம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், என்ன பாடு இருந்தாலும் அதை செய்து முடிப்போம். காரணம், நமக்கு அவங்க மேல அன்பு இருக்கு, அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கிறதுனால, பாசம் இருக்கிறதுனால நம்ம செய்து முடிப்போம். அதே போலதான் அதை விட மேலாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம அன்பு வச்சிருக்கும் போது, அவர் நமக்கு எழுதி தந்த நியாய பிரமாணங்கள், அவர் நமக்கு தந்த வசனங்கள், கட்டளைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் நம்ம முதல்ல அவர்கிட்ட காட்டுறாரு. ஆமேன். துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல இருக்காதேன்னா இருக்கக்கூடாது. நல்லதை பேசுண்டா நல்லதை பேசணும். பாவம் செய்யாதேன்னா பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா கட்டளைக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணணும், பாடுனா பாடணும், துதிக்கணும்னா துதிக்கணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா சொல்லணும். இதை நம்ம செய்கிறதன் மூலம்தான் ஆண்டவரிடத்தில் நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும். வேற எதையும் செய்ய முடியாது. அப்படி யார் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறார்களோ, யார் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறார்களோ, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொற்படி கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, அவங்க தான் தேவனுக்கு அன்பா இருக்கிற பிள்ளைகள். ஆமீன். அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமீன். யார் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறார்களோ அவங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் எல்லாம் நடக்கும், நிறைவாய் நடக்கும், சகலவும் நடக்கும். ஆமீன். இந்த உலகத்துல கூட ஒரு பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளதா இருந்தா, தாய் தகப்பன் எது கேட்டாலும் நன்மையாக, விலை கூடுனது, பிரோஜனம் உள்ளதாக வாங்கி கொடுப்பாங்க, லேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்டவருக்கு யார் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள், ஆண்டவர் மேல யார் அன்பு வச்சிருக்கிறார்கள், ஆண்டவருக்கு மேல அன்பு வச்சு யார் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமீன். இந்த நாளில் நமக்கும் அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்றால், நமக்கும் அந்த சகல நன்மையும் கிடைக்க வேண்டும் என்றால், எல்லாம் நன்மையாய் நடக்க வேண்டும் என்றால், நாமும் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருப்போம். நமக்கும் சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்வார். நிச்சயம் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் திறந்து தருவார், நன்மைகளை தருவார். நாம் தேவனிடத்தில் அன்பாக இருப்போம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருப்போம், அவருடைய வசனத்தின்படி செய்வோம். நிச்சயம் தேவன் சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நமக்கு செய்து தருவார். ஆமென்.